ஓகே. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another குட் பேட் அக்லி எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, இதுதான் கடைசி டீம். ஆனா இந்த டீம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல வந்து எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் இந்த டீம் வந்து பண்ட்டை தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் போட்டுட்டு ஐயரை தூக்கிட்டாங்க. நான் எந்த டீம் பத்தி பேசுறேன் உங்களுக்கே தெரியும். பஞ்சாப் கிங்ஸை பத்தி தான் பேச போறோம். இப்போ என் கூட யார் இருக்கானா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹாய்டா. ஹாய் எரி. ஹாய் கைஸ். ஓகே, நான் ஸ்குவாடை சொல்லிடுறேன். நீ அப்புறம் 11 அப்புறம் இதெல்லாம் சொல்லு. ஓகே, ஸ்டார்டிங் வித் பிரத்சிம்ரன் சிங், சசாங் சிங், ஹர்ஷதீப் சிங், ஹர்தீப் பிரார், ஸ்ரேயஸ் ஐயர், விஸ்வேந்திர சகல், விஷ்ணு வினோத், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேகல் வதேரா, மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார், யஸ் தாக்கூர், லாக்கி ஃபெர்குசன், ஜாஸ் இங்கிலீஷ், அஸ்மதுல்லா உமர்சாய், ஹனூர் பனு, குல்தீப் சென், பியாஸ் ஆரியா, ஆரன் ஹார்டி, முஷீர் கான், சுயாஸ் ஹெஜ், சேவியர் பிராட்லிட், அப்புறம் பலா அவினாஷ், அப்புறம் பவின் துபே. ஓகேடா, இதில் அப்படியே ஃபர்ஸ்ட் உன்னோட தாட்ஸ் சொல்லு, அப்புறம் 11 சொல்லு. இது நல்ல ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச பிளேயர்ஸ், யாருமே அன்னோன் பிளேயர்ஸ் ஆர்டர் போட்டது இல்லை. அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். 11 சொல்லியிருக்கா அப்படியே. சரி, ஓகே சொல்றா. இந்த 11 எப்படி அவங்க ஆட மாட்டாங்க, ஆனா வந்துட்டு எனக்கு இதுதான் பெஸ்ட் 11 தோணுது. ஸோ நான் இதை சொல்றேன். நான் வந்து ஸ்டோயினிஸ் அண்ட் பிரப்சிம்ரன் ஓப்பனிங் 2 பேர் டாப் 2. நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர், 4ல சசாங் சிங், 5ல வந்து நீகல் வடீரா, 6ல வந்துட்டு மேக்ஸ்வெல், 7ல வந்து மார்க்கோ ஜான்சன், 8ல ஹர்ப்ரீத் பிரார், 9ல வந்து ஹர்ஷதீப் சிங், 10ல சகல், 11ல வந்து வைசாக் விஜயகுமார் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ 3 ஃபாரினர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இம்பாக்ட்ல எனக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் பேட்டிங் இவங்களே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா நான் ஃபெர்கியூசன் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனா வச்சுக்குவேன். சப்போஸ் உனக்கு மிடிலுக்கு மேல ஒரு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்கிலீஷே இறக்குவேன். உனக்கு ரொம்ப அவ்வளோ தேவையில்லை, ஒரு 10 ரன்ஸ் 20 ரன்ஸ் மட்டும் வேணும்னா நான் ஹார்டியை வச்சு கடைசியில் ஆடிட்டு அவனை பவுலிங்காகவும் யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லாட்டி கடைசி சும்மா ஒரு 2 பாலுக்கு மட்டும் ஒமர்சாய் எடுத்துட்டு வந்துட்டு இல்ல அவனையும் வந்து இம்பாக்ட்ல பவுலிங்கும் வச்சுக்கலாம். பட் இந்த டீம் பார்க்கும்போது எல்லா கண்டிஷன்லயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற டீம் மாதிரி தெரியுது கிஷோர். எல்லாருமே நோன் பிளேயர்ஸ் தான். அதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். இல்ல எல்லா கண்டிஷன்லயும் நல்லா பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றேன். ஆமா, எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் தான். பிரப்சிம்ரனுமே இப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா. இப்ப அவனே ட்ரஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. சசாங்க்கு போன சீசன் சூப்பர் சீசன். அவங்க 2 பேர் தான் இந்த லைன் பேட்டிங் லைன் அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆனா அவங்களுமே நல்லா விளையாடுறவங்க தான். ஸோ பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. பவுலிங்ல ஜான்சன் இப்ப சூப்பரா போட்டுட்டு இருக்கான் எல்லா லீக்லயும். அதுக்கடுத்து பிரார் உனக்கு 4 ஓவர் 20 25 போட்டுருவான். ஹர்ஷதீப் சம ஃபார்ம்ல இருக்கான். அப்புறம் சகல், வைசாக் விஜயகுமார், போதும், இது கரெக்டா இருக்கு. ஓகே, நீ ஓப்பனிங் வந்து ஸ்டாய்னிஸும் அப்புறம் பிரத்சிம்ரன் சிங்னு சொல்ற. ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் போடலாம்ல? அதுதான் எல்லாரும் அதான் பண்ண போறாங்க, அவங்களே அதான் பண்ண போறாங்க. ஆனா நான் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா, ஜாஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ்னு மிடில் ஆர்டர் பாரு எப்படி இருக்குன்னு. அந்த ஆஸ்திரேலியா, அதான் ஆஸ்திரேலியாவோட இது அப்படியே இறக்க பாக்குற நீ? அப்படி சொல்றேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியால அவன் ஓப்பனிங் எப்பயாவது சான்ஸ் இருந்தாதான் பண்றான் அவன். இப்ப இல்லாட்டி அவன் எங்க ஆடுறான்? நம்பர் 2ல நம்பர் 4ல தான் ஆடுறான். ஸோ நான் அங்கேயே போட்டுக்கலாம். ஓப்பனிங்க்கு இது இல்லை. ஆனா உனக்கு நீ ஸ்டோயினிஸ் ஆடினாலும் உனக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கிடைக்க தான் போகுது. இந்த பேட்டிங் லைனப்புக்கு நான் இங்கிலீஷே வேணான்னு சொல்றேன். அதுக்கு பதிலா நீ ஆரோன் ஹார்டி மாதிரி ஒரு பிளேயரை நீ கடைசியில இறக்கி நீ பவுலிங்கும் வாங்கிக்கலாம். இப்போ நீ உனக்கு நான் சொல்றதுல உனக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் 11ல இருக்கு. ஹர்ஷதீப், வைசாக், ஜான்சன் 3 பேர் இருக்காங்க. நான் இப்ப சொல்ற ஹார்டி நீ ஆடிட்டேன்னா நீ உனக்கு அவனால கண்டிப்பா உனக்கே தெரியும் 2 பவர் பிளேல அவனால 2 ஓவர் போட முடியும், மிடில்லையும் போட முடியும். 140+ தான் போடுறான் அவன். இங்கிலீஷ் உனக்கு அவ்வளவு பேட்டிங் வீக்கா இருந்தாதான் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயர் தேவைப்படும் உனக்கு. நீ ஸ்டோயினிஸ் வச்சு ஓபன் பண்ணிடலாம். பவர் பிளேல எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுத்துருவான். சசாங் நல்லா ஆடுறான், மேக்ஸ்வெல் நல்லா ஆடுறான். சோ அதுக்கு மேல நீ ஹார்டி போட்டுக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு ஸ்டோயினிஸே அவனுக்கு ஓவர் போடுவான். அதனால எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் 2 ஓவர் போடுவான். எனக்கு தெரிஞ்சு இவங்க அவர் அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்துருவாங்க நினைக்கிறேன் இம்பாக்ட்ல. அதான் நான் சொல்றேன் வேணாம். அப்படி நீங்க ஃபெர்கியூசனை வச்சு ஆடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் 4th பிளேஸ்க்கு. எதுக்கு 3 ஆஸ்திரேலியன்ஸ் பேட்டரும் ஆடிக்கிட்டு அப்படின்னு நான் கேக்குறேன். இப்ப ஐயரும் பாண்டிங் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இது நல்ல ஒரு காம்பாவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாடி, டிசி அவ்வளவு ஒஸ்டா இருந்தபோது அவங்க 2 பேர் இருக்கும் போது டிசி ஒரு சம டீமா நம்ம பார்த்தோம் 2020ல ஃபைனல்ல. ஆனா அது அந்த மும்பை டீமும் யாருனாலே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த அன்டிசர்வ்டு தான். பட் சூப்பர். ஐயர் வந்து நான் தான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஐயர் வந்து ஒரு கேப்டன்சிஸ், அவன் சின்ன வயசுல இருந்து கேப்டன்சி மட்டும் தான் பண்ணியிருக்கான். அப்ப அந்த முஷீர் கான்லாம் ஆடுவானா? அந்த முஷீர் கான் அந்த ஏற்கனவே வந்து நான் பிரப்சிம்ரன் இன்ஜுரி ஆனா எனக்கு பிரியன் ஆரியா ஆடுவான்னு தோணுது. செம்ம பிளேயர். இப்போ நீ வார்ம் அப் மேட்ச்ல கூட பார்த்தேன்னா, சாரி அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல கூட 30 பாலுக்கு 70 80 அடிச்சிருக்கான்.
டொமஸ்டிக்ல கூட 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. நல்ல பிளேயர் லெஃப்ட். அதான் இந்த டீம் வந்து ஃபாரினர்ஸை பார்க்கும்போது ஆசையா இருக்கு. எல்லா ஃபாரினர்ஸையும் ஆடிடலாம் போலலாம் தோணுது. ஆனா என்ன பண்றது? இருக்கிற எல்லா ஃபாரினருமே ஒரு ஒர்த்தான ஃபாரினர்ஸ் தான் ஏரியா. அதுதான் கரெக்ட். நானும் அதான் யோசிச்சேன். நீ யாராவது ஒருத்தர் மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ் 3 பேரே ஆட வேணாம். அதுக்கு நீ அதுக்கு மாதிரி வடிகிற மாதிரி ஒரு ஆளை நீ போட்டுட்டேன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா நீ ஃபெர்கியூசன் பவுலிங் எடுத்து வந்துடலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே பேட்டிங் லைன் நல்லா தான் இருக்கு. பிரப்சிம்ரன் ட்ரஸ்டட் பிளேயர் தான். சசாங் ட்ரஸ்டட். ஐயர் ஒன் டவுன்ல சூப்பரா அடிச்சிருவான். எதுக்கு நான் ஒரு அதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். விக்கெட் ரொம்ப போற மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்டி இறக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபெர்கியூசன், ஓமர்ஸாய் அந்த மாதிரி பிளேயர் இறக்கிக்க வேண்டியதான். சரி, ஓகே. இந்த டீம்ல வீக்னஸ்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சாச்சு இருக்கா? இதுல அந்த சப்போஸ் இவங்க எப்படி இங்கிலீஷ் தான் ஆட போறாங்க. ஸோ தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அர்ஷதீப் ஓகே. ஜான்சனும் டெத்ல நல்லா இது வரைக்கும் போட்டது இல்ல. பவர் பிளேல போடுறான்னு வச்சுக்கோ. ஸோ டெத் பவுலிங் ஆப்ஷன் இங்க வீக்கா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இந்த இம்பாக்ட்ல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் வந்து அப்படியே ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காம அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஒருக்காவது அடிச்சிட்டு இருந்தா அந்த டீம் குவாலிஃபிகேஷன் நான் சொல்றேன். சரி, ஓகே. நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். ஓகே, அந்த டீம் எப்படிடா? குட்டா, பேடா, அக்லியா? ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஆமா, இந்த டீம் என்ன பொறுத்த வரைக்கும் குட்டு தான். ஆனா வந்து செமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து ஒரு செம டஃப் கொடுக்க போகுது. எந்த ஒரு கண்டிஷன்லயுமே இந்த டீமை அடாப்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை அடாப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸும் நல்லா இருக்காங்க அடாப்ட் ஆடுற மாதிரி. ஓகே, வேற ஏதாச்சும் ஸ்பின் ஹிட்டர்ஸ்மே சூப்பரா இருக்காங்க. ஐயர், சசாங் சிங், மேக்ஸ்வெல் 3 பேருமே ஸ்பின் வேற லெவல்ல ஆடிடுவாங்க. ஸ்டாயினிஸ் இருந்தா ஸ்டாயினிஸுமே சூப்பரா ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. போன தாட்டி நீ பார்த்தேன்னு வையேன், ஓப்பனிங் 1-1 வந்துட்டு இருந்தனால தான் அவனால அவ்வளவு இம்பாக்ட் போன சீசன் கொடுக்க முடிஞ்சுச்சு. சோ நான் ஓப்பனிங்கே ப்ரோமோட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே. சரி, அது பாப்போம். அவங்க என்ன ஓப்பனிங் ப்ரோமோட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. அது அவங்க தான். இங்கிலீஷ் பிரப்சிம்ரன் தான் ஓப்பனிங். சரி, ஓகே. நாங்க எங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். நாங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வந்து சேரும். நாங்க இது வரைக்கும் எல்லா டீமோட ப்ரிவியூ பண்ணி முடிச்சிட்டோம். அதை நான் ஒரு பிளேலிஸ்டா போட்டிருப்பேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீம்ஸோட உங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் நாங்க வந்து மேட்சோட ரிவ்யூல தான் சந்திப்போம்னு நினைக்கிறேன். So until then, it's bye from Hari. Bye guys. Bye சொல்றா. Bye guys. Bye Hari. Bye.